அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் மகிழ்ச்சி என்ற வார்த்தையோடு ஆரம்பித்தாலும் கூட நாடு முழுவதும் மிக மோசமான விதத்தில் மக்கள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அரசும் தன்னால் முடிந்த நிவாரண உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. தனியார் துறையினரும் அவர்களால் முடிந்த நிவாரண உதவியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏன் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஏஷியா வலையமைப்பு சியத்த டிவி மற்றும் சியத்த எஃப்எம் உள்ளடங்களாக ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சி போன்ற எங்களுடைய ஊடக வலையமைப்பும் கூட லெங்கதுகம என்ற ஒரு நிவாரண பணியை வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டத்திலே நாங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியிலே ஒன்றாக செயற்பட அனைவரும் உறுதி பூண வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளை, மக்கள் பிரதிநிதிகளை அழைத்திருக்கின்றோம். அதே போன்று கலைஞர்களை அழைத்திருக்கின்றோம். அதே போன்று திரைப்பட இயக்குநர்களை அழைத்திருக்கின்றோம். வழக்கறிஞர்களை, சட்டத்தரணிகளை அழைத்திருக்கின்றோம். இப்படி பலரை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். ஆகவே இன்று நாங்கள் பார்த்தோம், இன்றைய நாள் தமிழக திரையுலகிலே அல்லது இலங்கையர்கள் கூட பெரிதாக அவரை ஒரு நல்ல நட்சத்திர அந்தஸ்தில் வைத்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் என்பதனால் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு இசைக்கலைஞரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வர நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆகவே தான் கிட்டத்தட்ட இலங்கை இசைத்துறையில் 30 வருட கால அனுபவத்தை கொண்ட, அதற்கு மேல் இசைத்துறையிலே அனுபவத்தை கொண்ட மிக சிறந்த ஒரு இசைக்கலைஞரான கருப்பையா பிள்ளை பிரபாகரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலில் இந்த நேரத்தில் உங்களோட உரையாடுவதில் மக்களை இதன் மூலமாக பார்க்குறது நிச்சயமாக ரொம்ப சந்தோஷம். எனவே இன்றைய தினம் ஒரு நடிகர் பிறந்த நாளை கொண்டாடுற நாளிலே நாங்கள் உங்களை அழைத்ததற்கு காரணம், ஒரு கலைஞர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தால் அவரோடு அந்த பிறந்த நாளையும் நாங்கள் நினைவு கூர்ந்தது போல் இருக்கும். சொல்லுங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை கலைஞர்களை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நம்ம ஆரம்பத்திலே ஒரு பிரபல கலைஞருடைய பிறந்த நாள் ஞாபகம் விட்டிருந்தீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த சேனல் மூலமாக எல்லார் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு, இலங்கையில் இந்த இயற்கை அனர்த்தம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய ஒரு அழிவை தந்திருக்குது. நம்ம கலைஞர்கள் தரப்பு உண்மைக்கும் நிறைய கண்டெக்ஸ், அது ஃபோன் கண்டெக்ட்ஸ்லாம் இல்லாததுனால கொழும்புல உள்ளவங்க எல்லாரும் ஷேப்பாக இருக்கிறாங்க. நம்ம துறை சார்ந்தவங்க எல்லாரும் வெளியில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னங்கிற விவரம் இன்னும் சரியாக தெரியல. ஏன்னா ஃபோன் நிறைய இடங்களில் வேலை செய்யலை. அதனால் முடிஞ்ச அளவு நாங்களும் எங்களால் முடிஞ்ச, ஏன்னா நாங்கள் உதவி செய்கிற சூழலில் நாங்கள் இல்லை. உண்மையில் சொல்ல போனால் கலைஞர்கள் எல்லாரும் அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப கீழே இருக்கிறனால அதனால் அமைதியாக இருக்கிறோம். முடிஞ்ச அளவு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், வசதி படைத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டுகோள் தான் விடுக்கிறோம், பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். கண்டெக்ட்ஸ்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இருக்கோம். இந்த இடத்துல எல்லோரும் தைரியமாக இருந்து இந்த நாட்டை மீட்டு கொண்டு வரதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். உண்மையிலே இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. கண்டிப்பாக. அது கலைஞர்களாக இருக்கட்டும், ஊடகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அனைவருக்குமே இந்த பொறுப்பு இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சீரற்ற வானிலையால் பலர் பாதிக்கப்பட்டு பல உறவுகளை விட்டு பிரிந்து சொத்துக்கள் சேதமடைந்து இப்படியான ஒரு சூழ்நிலையில் எதிர்வரும் காலங்களில் இந்த கலைத்துறை எப்படி இருக்க போகின்றது, குறிப்பாக உங்கள் இசைத்துறை? கண்டிப்பாக. அதாவது இதுக்கு நாடு நல்லா இருந்த, இந்த இயற்கை அனத்துக்கு முன்னே எங்களுடைய துறை ரொம்ப பாதிக்கப்பட்டு அது இருக்குமா இல்லையா இல்லாமல் போயிருமாங்கிற ஒரு சூழலில் தான் நாங்கள் இதை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த அனர்த்தமும் எப்படியுமே ஒரு நாட்டில் ஒரு இயற்கை அனர்த்தம் அல்லது ஒரு ஏதாவது அசம்பாவிதங்களும் நடந்தால் முதல்ல நிப்பாட்டப்படுறது என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயங்கள். அதில் கண்டிப்பாக இசை நிகழ்ச்சிகளாகட்டும், இப்போ இந்த இயற்கை அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்ட அதே பாதிப்பு அதில் பாதிக்கப்படாமலே எங்கள் தொழில் ரீதியாக நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுறோம். ஒரு அகதிகள் போல தான் வச்சுக்குவோமே. இப்போ அப்படிங்கிற நேரம் கண்டிப்பாக இப்போ இது சீராக வரைக்கும்
எங்களுக்கான நிகழ்வுகளோ இசை நிகழ்ச்சிகளோ எங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. நாங்கள் அதை நாடி போகவும் இயலாது. அதனால் எங்களுடைய பொருளாதார சூழல் வந்து ரொம்ப சங்கடமான நிலையில் இருந்தாலும் இதை நாங்களும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு. நிச்சயமாக. ஆக நாடு ஒரு மிக மோசமான பேரிடரை சந்தித்த இந்த தருணத்திலே நீங்கள் கூறியது போன்று பொழுதுபோக்கை மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தருணம் அல்ல இது. ஆகவே உங்களுடைய துறையும் பாதிக்கப்பட்டுகின்றது. ஆனால் இந்த பேரிடர் நடப்பதற்கு முன்னதாகவே உங்கள் துறை பாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றது. கண்டிப்பாக. என்ன தாக்கம் இந்த துறைக்கு? அதாவது ஒரு காலத்திலே வானொலிகள், தனியார் வானொலிகள், தனியார் தொலைக்காட்சிகள் எல்லாம் வருவதற்கு முதல் ஹீரோவாக கருதப்பட்டவர்கள் இசைக்கலைஞர்கள். ஆமாம். இலங்கையில் இருந்த பிரபலமான இசைக்கலைஞர்கள், அவர் மோகன்ராஜாக இருக்கட்டும், ரங்கனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் எல்லோருமே ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் இந்த வானொலிகள் வருவதற்கு முதல் பார்க்கப்பட்டவர்கள். ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கின்றது என்றால் நாங்கள் சிறுகாலத்திலே எங்கேயாவது நாங்கள் போய்விடுவோம், எப்படியாவது அந்த இடத்துக்கு. ஆனால் அந்த ஆர்வம் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றது. அதாவது கால மாற்றம், நவீனமயப்படுத்தல், இப்படியெல்லாம் வார நேரம் வந்து இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு மொபைல் ஃபோனில் உலகத்தையே கைக்குள்ளே கொண்டு வர ஒரு அந்த அப்படி ஒரு டெக்னாலஜி முன்னேற்றத்தில் அவங்க எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதன்பால் ஈர்க்கப்பட்ட நேரம். அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய தமிழ் குடும்பத்தினர், குறிப்பாக இலங்கையில் உள்ள தமிழ் ரசிகர்களாக இருக்கட்டும், குடும்பத்து உறவுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இங்கே உள்ள ஊடகங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்குறத தவிர்த்து இந்த சேட்டலைட்டு வந்த அறிமுகமான காலத்திலேருந்து இந்திய பிரபலங்கள் இந்திய நிகழ்ச்சிகளை பார்க்க தொடங்கினாங்க. அப்போ அவங்க அதன்பால் ஈர்க்கப்பட்டு இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன கலைஞர்களுடைய நிலை என்ன இருக்குது, யார் இருக்கா, அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது, என்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பார்க்க தவறிட்டாங்க. அப்போ இதை வந்து ஊடகங்களும் வந்து நிறைய ஊடகங்கள், அதாவது முந்தி தனியார் ஊடகங்கள் இல்லாத காலத்தில் வந்து இங்கே உள்ளவங்களுடைய முக்கியத்துவத்துக்கு வந்து அரசாங்க ஊடகங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தனியார் ஊடகங்கள் வந்த பிறகு அவங்க வந்து இந்த பிரபலங்களை நோக்கி பயணித்ததுனால இதை ஆரம்ப புள்ளியை வந்து விதைச்சது வந்து இந்த ஊடகங்கள் தான். அப்போ வந்து அவங்களுடைய வியாபாரம், அதாவது அவர்களுடைய வியாபார நோக்கத்திற்காக பிரபலங்களை மட்டும் தேடி போனார்கள். கண்டிப்பாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணினாங்க. இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஏதாவது நிகழ்ச்சி வந்து இதோட சேர்த்து முதல்ல வந்து ஒரு பிரபலத்தை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த க்ரௌட் இவங்களை கூப்பிட்டு வரோம், அதனால இவங்களுடைய நட்சத்திர அந்தஸ்தை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்த அந்த விஷயம் வந்து இன்றைக்கு வந்து ஒட்டு மொத்தமாக இங்கே உள்ள கலைஞர்களே தேவையில்லைங்கிற ஒரு அப்படியே ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு முழுக்க முழுக்க இசை கலைஞர் ஒரு ஃபுல் டீமாகவே இந்தியாவில் வந்து கொண்டாந்து செய்கிறத வந்து ஒரு ட்ரெண்டாகவும் அவங்களுடைய தேவைக்கான வியாபார உத்தியாகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு மக்களும் வந்து அதன் பால் அப்படியே இந்த சைடே பார்க்காம போயிட்டாங்கங்கிறது வந்து ஒரு கவலைக்குரியான விஷயம். இது திறமை சார்ந்த விஷயம் இல்லை, இது வந்து ஒரு வியாபார உத்தி. அதே நேரம் வந்து நிறைய பேர் இந்த கருத்து நாங்கள் சொல்கிற நேரம் நாங்கள் இந்திய கலைஞர்களுக்கு கருத்து தெரிவிக்கோம், அது அப்படியான விஷயம் இல்லை. ஏன்னா இங்கே நமக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், இங்கே உள்ளவங்களுக்கு இங்கே உலகம் முழுக்க திறமைகள் இருக்கிற நேரம் வந்து இங்கே உள்ளவங்களும் வேறு நாட்டுகளும் அடையாளப்படுத்தாமலே போயிடுறாங்க. அதனால் இந்த கருத்து நாங்கள் எப்போ பேசினாலும் சில நேரம் இந்த சோஷியல் மீடியாலெலாம் வார நேரம் வந்து எங்களை ரொம்ப கேவலமாக திட்டி எழுதுவாங்க. சில இந்த விஷயம் தெரியாத சில பேர் வந்து என்ன சொல்ல வாரங்கிறது தெரியாமல் நீங்கள் என்ன பெரிய இதாக அப்படிலாம் எழுதுவாங்க. இதெல்லாம் நாங்கள் அவதானிச்சு தான் இருக்கோம். அதெல்லாம் வந்து ரொம்ப பேட் மென்டல். உங்களுக்கு வந்து இந்த நாட்டு மேலே பற்றோ அக்கறையோ இல்லைங்கிறது தான் இதை காட்டுது. நிச்சயமாக. அப்போ இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்கான மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நாங்கள் அரசாங்கத்தையும் நாடி இருக்கிறோம். இப்போ வந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் ஏன்னா டிரெக்டாக எங்களால் கண்டெக்ட் பண்ணுறதுக்கான எந்த சூழலும் இல்லை. அதனால் சோஷியல் மீடியாவில் நான் செஞ்சதை தான் எனக்கு சொல்லலாம். நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்கிறேன். கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய பார்வைக்கு இது செல்லணும். இலங்கையில் வந்து இப்படியான ஒரு இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இருக்குது, தமிழ் இசைத்துறைக்கு இருக்குது. அதனால் இந்த சிங்களத்திலேயே நான் பதிவு போட்டிருந்தேன். இந்த பிரச்சனையை வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதனால் இது எப்படியாவது கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய காதுக்கு இதை அவர் காதுக்கு போக வரைக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சிங்களத்தில் பதிவு போட்டிருக்கேன். இது எந்த அளவு சாத்தியப்படும் அவருடைய கிட்ட போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு சில பேர் கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் ஏன்னா வேறு பிரச்சனைகள் நிறையா இருக்கிறனால ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரோம், நீங்கள் கதைங்க அப்படின்ட்டு.
அப்போ சில பேர் வந்து நீங்கள் டீமாக கலைஞர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா இதே மைண்ட் செட் எல்லா கலைஞர்களுக்கும் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஏன்னா சில பேர் அதை வச்சு அவங்களுக்கு வாய்ப்பு உள்ளவங்க வந்து எதிர் கருத்தில் இருக்கிறாங்க. அப்போ அதனால வந்து இது வந்து எனக்கான ஒரு கருத்து இல்லை, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கானது. அதனால தனியாக ஒருத்தராக இருந்தாலும் இந்த கருத்து போய் சேர்ந்தா சரி அப்படிங்கிற ரீதியில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக தொடர்ந்து பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம்.